கூட பிறந்த உடன்பிறப்புகளோட தோல்விய தாங்கிக்க முடியாத சினிமா பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிரஞ்சீவி. தெலுங்கு சினிமாவோட மெகா ஸ்டாரா உயர்ந்தவர் தான் சிரஞ்சீவி. அவரோட குடும்பத்துல இருந்து நிறைய பேர் சினிமாக்கு வந்திருக்காங்க. குறிப்பா அவரோட தம்பிகள் நாகேந்திர பாபு மற்றும் பவன் கல்யாணும் திரைத்துறையில தங்களுக்கான பயணத்தை ஆரம்பிச்சாங்க. நாகேந்திர பாபு ஹீரோவா நடிச்ச காலத்துல எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ஹிட் எதுவுமே அவருக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா ஒரு குணச்சித்திர நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் அப்படின்னு தன்னோட பாதையை மாத்திக்கிட்டாரு. குடும்பத்துல சிரஞ்சீவி மிகப்பெரிய உச்சத்துல இருந்தாலும் அவரோட தம்பியோட சினிமா பயணம் நினைச்ச மாதிரி அமையல. அதே மாதிரி ஆரம்ப காலத்துல பவன் கல்யாணுக்கும் பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரபு மற்றும் ராம்குமார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட மகன்கள் தான் இந்த பிரபு மற்றும் ராம்குமார். அப்பாவோட மிகப்பெரிய நடிப்பு பாரம்பரியம் ரெண்டு பேருக்குமே இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் கிடைச்ச சினிமா வெற்றி அப்படின்றது ஒரே மாதிரி கிடையாது. பிரபு தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவா பல வெற்றி படங்கள் நடிச்சிருக்காரு. காதல், குடும்பம், காமெடி, ஆக்ஷன் அப்படின்னு பல வகையான கேரக்டர் நடிச்சு ரசிகர்களை ஈஸியாவே கவர்ந்துட்டாரு. ஆனா அவரோட சகோதரர் ராம்குமார் அப்படி கிடையாது. சினிமாவில் நடிச்சாலும் பிரபுவை மாதிரி மிகப்பெரிய ஹீரோவா அவரால் நினைச்சு நிக்க முடியல. அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துல இருந்து நடிப்புலையும் விலகிட்டாரு. அப்பப்போ ஏதாவது ஒரு படத்துல இவரை வில்லனா உங்களால பார்க்க முடியும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அல்லு அர்ஜுன் மற்றும் அல்லு சிரீஷ். தெலுங்கு சினிமாவோட ஸ்டைலிஷ் ஸ்டாரா உயர்ந்தவர் தான் அல்லு அர்ஜுன். தன்னோட டான்ஸ், தன்னோட நடிப்பு, வித்தியாசமான பட தேர்வால இன்னைக்கு ஒரு பேன் இண்டியன் ஆக்டரா மாறி இருக்காரு அல்லு அர்ஜுன். ஆனா அவரோட தம்பி அல்லு சிரீஷ் அப்படி கிடையாது. ஹீரோவா சினிமாவில் அறிமுகமாகி இருந்தாலும் நல்ல தோற்றம் மற்றும் பெரிய குடும்ப பின்னணி இருந்துமே எதிர்பார்த்த அளவுக்கு ஹிட் ஆகல. அல்லு அர்ஜுனை தெரிஞ்ச அளவுக்கு அல்லு சிரீஷா நிறைய பேருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல சினிமாவில் அல்லு சிரீஷ் நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா உங்கள எத்தனை பேருக்கு இவரை தெரியும்? லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜீவா மற்றும் ஜித்தன் ரமேஷ். தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரியோட மகன்களான ஜீவா மற்றும் ஜித்தன் ரமேஷ் ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவில் நடிகர்களா அறிமுகமானாங்க. ஜித்தன் அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு நல்ல வரவேற்பு ரமேஷ்க்கு கிடைச்சிச்சு. ஆனா அதுக்கப்புறமா அவருக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஹிட் படம் கூட அமையல. அதனாலேயே அவர் ஒரு கட்டத்துல இந்த சினிமாவே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போயிட்டாரு. ஆனா ஜீவா அப்படி கிடையாது. ராம், கற்றது தமிழ், சிவா மனச சக்தி, கோ மாதிரி பல ஹிட் படங்கள் கொடுத்து ஒரு கட்டத்துல கமர்ஷியல் ஹீரோவா மாறினாரு. ஜித்தன் ரமேஷோட சினிமா பயணம் தடுமாறிட்டு இருக்கும்போது கூட மொத்த குடும்பமும் சேர்ந்து அவருக்கு ஆதரவா இருந்திருக்காங்க.